தினம் 3 மாதத்திற்கு உண்டான தொகையாக 3000 ரூபாயும், அதேதோ புதிதாக ஒரு கண்டுபிடிப்பு கோடை காலத்திற்கென்று 2000 ரூபாய் சிறப்பு நிதி என்று 5000 ரூபாய் போட்டிருக்கின்றார். இன்னொரு 10 நாட்களில் தேர்தல் வர இருக்கின்றது. 5 ஆண்டு காலமாக கடுமையான வெயில் இருந்தது. அப்பொழுது அந்த கோடை காலம் அவர்களுக்கு தெரியவில்லை, ஆட்சியாளர்களுக்கு. இப்பொழுது தேர்தல் வருகின்ற போதுதான் கோடை காலம் என்று அவர்களுக்கு தெரிந்து கோடை கால சிறப்பு நிதி என்று 2000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் இன்னும் 4 ஆண்டு காலத்துக்கு அந்த கோடை கால சிறப்பு நிதி 2000 எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அண்ணன் எடப்பாடியார் வந்தால் இந்த திட்டத்தை 1000 ரூபாய் வாங்குகின்ற திட்டத்தை ஏற்கனவே 10 நாட்களுக்கு முன்பாக 2000 ரூபாய் என்று அறிவித்து விட்டார்கள். மக்கள் அண்ணன் அவர்களுடைய அந்த அறிவிப்பை பார்த்து எல்லா பகுதியிலும் நல்ல வரவேற்பு இருந்தது. அதை பார்த்து பயந்து கொண்டுதான் இந்த தினம் இந்த 5000 ரூபாய் கொடுத்துவிட்டு 2000 ரூபாய் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எப்படி 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லி 27 மாதங்கள் கழித்து கொடுத்தார்களோ அதே போல இப்பொழுது 2000 ரூபாய் என்று சொல்லிவிட்டு அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2031 வருகின்ற போது தான் கொடுப்பார்கள். மக்கள் ஏமாற தயாராக இல்லை. ஆனால் அண்ணன் எடப்பாடியார் வந்தால் முதல் கையெழுத்திட்டு அண்ணன் சொன்ன வாக்குறுதி அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பார்கள். இந்த 5000 ரூபாய் போட்டதுக்காக மக்கள் ஏமாற மாட்டாங்க. 27,000 ரூபா மாதம் 1000 ரூபா அந்த 100 ரூபா சிலிண்டருக்கு பாக்கி வச்சுருக்கிறாங்க. அதனால் மக்கள் வந்தால் கேட்பாங்க, எங்களுக்கு முதல் அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தலைமையில் கேட்க வேண்டியது. அவர்தான் முடியும். ஒரு திமுக நிர்வாகி உங்களை மிகவும் விமர்சித்து பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து அண்டை மாநிலங்களில் அதிகப்படியான சொத்துக்களை வாங்கி பூச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு மேடையிலேயே எங்க இருந்தாலும் எடுத்துக்க சொல்லுங்க. அவன் என் பேரில் கேஸ் போட்டுருக்காங்களா, அப்படின்னு அண்டை மாநிலத்தில் இருந்தால் என் பேரில் அந்த கேஸில் அண்டை மாநிலத்தில் இருக்க சொத்துலாம் வந்திருக்கணும்ல. இவங்க தான் 5 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த திசை திருப்பதுக்காக என் மேலே சொல்கிறாங்க. அண்டை மாநிலத்தில் இருந்தால் என் பேரில் கேஸ் தானே போட்டிருக்காங்க. அண்டை மாநிலத்தில் இருந்தால் எங்கெங்கே இருக்குது நான் அந்த பட்டியல் வந்திருக்கணும்ல. ஏன் பட்டியல் வரல? ஏதோ மேடை கிடைச்சது பேசணும், அவ்வளோதான். அவருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக மைக்கே கொடுக்கல. இப்போ தான் நேற்று மைக் கொடுத்துருக்குறாங்க. அதனால் காட்டத்தான் அவர் இருக்கிறத காட்டிக்கிறதுக்காக நேற்றைய தினம் அது போல பேசியிருக்கின்றார். அவருடைய தராதரம் அதுதான், அவ்வளோதான். தினம் 3 மாதத்திற்கு உண்டான தொகையாக 3000 ரூபாயும், அதேதோ புதிதாக ஒரு கண்டுபிடிப்பு கோடை காலத்திற்கென்று 2000 ரூபாய் சிறப்பு நிதி என்று 5000 ரூபாய் போட்டிருக்கின்றார். இன்னொரு 10 நாட்களில் தேர்தல் வர இருக்கின்றது. 5 ஆண்டு காலமாக கடுமையான வெயில் இருந்தது. அப்பொழுது அந்த கோடை காலம் அவர்களுக்கு தெரியவில்லை, ஆட்சியாளர்களுக்கு. இப்பொழுது தேர்தல் வருகின்ற போதுதான் கோடை காலம் என்று அவர்களுக்கு தெரிந்து கோடை கால சிறப்பு நிதி என்று 2000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் இன்னும் 4 ஆண்டு காலத்துக்கு அந்த கோடை கால சிறப்பு நிதி 2000 எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அண்ணன் எடப்பாடியார் வந்தால் இந்த திட்டத்தை 1000 ரூபாய் வாங்குகின்ற திட்டத்தை ஏற்கனவே 10 நாட்களுக்கு முன்பாக 2000 ரூபாய் என்று அறிவித்து விட்டார்கள். மக்கள் அண்ணன் அவர்களுடைய அந்த அறிவிப்பை பார்த்து எல்லா பகுதியிலும் நல்ல வரவேற்பு இருந்தது. அதை பார்த்து பயந்து கொண்டுதான் இந்த தினம் இந்த 5000 ரூபாய் கொடுத்துவிட்டு 2000 ரூபாய் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எப்படி 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லி 27 மாதங்கள் கழித்து கொடுத்தார்களோ அதே போல இப்பொழுது 2000 ரூபாய் என்று சொல்லிவிட்டு அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2031 வருகின்ற போது தான் கொடுப்பார்கள். மக்கள் ஏமாற தயாராக இல்லை. ஆனால் அண்ணன் எடப்பாடியார் வந்தால் முதல் கையெழுத்திட்டு அண்ணன் சொன்ன வாக்குறுதி அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பார்கள். இந்த 5000 ரூபாய் போட்டதுக்காக மக்கள் ஏமாற மாட்டாங்க. 27,000 ரூபா மாதம் 1000 ரூபா அந்த 100 ரூபா சிலிண்டருக்கு பாக்கி வச்சுருக்கிறாங்க. அதனால் மக்கள் வந்தால் கேட்பாங்க, எங்களுக்கு முதல் அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தலைமையில் கேட்க வேண்டியது. அவர்தான் முடியும். ஒரு திமுக நிர்வாகி உங்களை மிகவும் விமர்சித்து பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து அண்டை மாநிலங்களில் அதிகப்படியான சொத்துக்களை வாங்கி பூச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு மேடையிலேயே எங்க இருந்தாலும் எடுத்துக்க சொல்லுங்க. அவன் என் பேரில் கேஸ் போட்டுருக்காங்களா, அப்படின்னு அண்டை மாநிலத்தில் இருந்தால் என் பேரில் அந்த கேஸில் அண்டை மாநிலத்தில் இருக்க சொத்துலாம் வந்திருக்கணும்ல. இவங்க தான் 5 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த திசை திருப்பதுக்காக என் மேலே சொல்கிறாங்க. அண்டை மாநிலத்தில் இருந்தால் என் பேரில் கேஸ் தானே போட்டிருக்காங்க. அண்டை மாநிலத்தில் இருந்தால் எங்கெங்கே இருக்குது நான் அந்த பட்டியல் வந்திருக்கணும்ல. ஏன் பட்டியல் வரல? ஏதோ மேடை கிடைச்சது பேசணும், அவ்வளோதான். அவருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமாக மைக்கே கொடுக்கல. இப்போ தான் நேற்று மைக் கொடுத்துருக்குறாங்க. அதனால் காட்டத்தான் அவர் இருக்கிறத காட்டிக்கிறதுக்காக நேற்றைய தினம் அது போல பேசியிருக்கின்றார். அவருடைய தராதரம் அதுதான், அவ்வளோதான். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.